ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா யூனிட்டி ஆசெட் ஸ்டோர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆசெட் ஸ்டோர் அப்படின்னா என்னென்னா, யூனிட்டியில் கேம் டெவலப் பண்ணுறதுக்கு தேவையான ஆசெட்ஸ் ஃப்ரீ ஆர் பெய்டாக நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம ஒர்க்கை சிம்பிளாக்குறதுக்கும் புதுசாக கற்றுக்கிறப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆசெட் ஸ்டோர் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் பார்க்குற மாதிரி இங்கே நிறைய ஆசெட்ஸ் இருக்குது. நீங்களும் உங்கள் ஓன் ஆசெட்ஸ்லாம் இங்கே செல் பண்ணிக்கலாம். இந்த ஆசெட்ஸ் எப்படி யூனிட்டியில் யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு 2D பிளாட்ஃபார்மர் ஆசெட்ஸை இம்போர்ட் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு தேவையான ஆசெட்ஸை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஆட் டு மை ஆசெட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு முதல் நீங்கள் சைன்இன் பண்ணி வச்சுருக்கணும். அஸ் யூஷுவல் யூனிட்டி அக்கௌண்ட் வச்சே சைன்இன் பண்ணிக்கலாம். நான் ஆட் டு மை ஆசெட்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ யூனிட்டி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். மேலே விண்டோவில் போய் பார்த்தீங்கன்னா ஆசெட் ஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். யூனிட்டி ஓல்டு வெர்ஷன்லலாம் இப்படி தான் போய் ஆசெட்ஸை இம்போர்ட் பண்ணுவோம். டைரெக்டாக யூனிட்டிலே ப்ரௌஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஆனால் இப்போ நியூ வெர்ஷனில் ப்ரௌசரில் போய் ஆசெட்ஸ் சூஸ் பண்ணுற மாதிரி மாற்றிட்டாங்க. அகெயின் விண்டோஸில் போயிட்டு பேக்கேஜ் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் டாப்பில் மை ப்ராஜெக்ட்லேருந்து மை ஆசெட்ஸ்னு மாற்றிக்கணும். அக்கௌண்ட் திரும்ப சைன்இன் பண்ண சொல்லுவோம். நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்க எல்லா ஆசெட்ஸும் இங்கே காட்டும். ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கணும். ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கிட்டால் போதும். மற்ற எல்லா ப்ராஜெக்ட்லேயும் இம்போர்ட் மட்டும் பண்ணிட்டா போதும். இப்போ இம்போர்ட் ஆகிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆசெட்ஸ் இருக்குது. ஈவன் டெமோ சீன் கூட இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணி ப்ளே பண்ணி பார்க்கலாம் வேணும்னா. பட் நமக்கு ஆசெட்ஸ் மட்டும்தான் தேவை. இதை வச்சு நம்ம கேம் டெவலப் எப்படி பண்ணுறது நெக்ஸ்ட் வீடியோவில் கற்றுக்கலாம். உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா என் வெப்சைட் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது.